போர் அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிற எந்த வேலையையும் தயவு செய்து செய்யாதீர்கள். முதல்ல உங்களுக்கு இனிமையான அனுபவத்தை தரக்கூடிய உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிடிச்சி எக்ஸைட்டடா அதை பண்ணவுடன் இந்த செயல்களை செஞ்ச பிறகு பயங்கர எக்ஸைட்டா இருக்கீங்க, டயர்டாவே ஆக மாட்டேன்றீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, போர் அடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு 10 செயல்களை எழுதுங்க. நான் என்ன சொல்றேன், உடனே நான் வேலையை விட்டா எனக்கு சாப்பாடு யார் போடுவாங்க, என் குடும்பத்தை யார் நடத்துவாங்க. சரி, நீங்க உடனே வேலையை விடுங்க நான் சொல்லல. இப்ப 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த வேலையில வர சம்பளத்துல தான் உங்க வாழ்க்கை நடத்துறீங்கன்னா உடனே வேலையை விடுங்க நான் சொல்லல. ஆனா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கு சுகமாகவும் ஆனந்தமாகவும் இனிமையாகவும் எக்ஸைட்டிங்கா உங்களை வச்சிருக்கிற அது மாதிரி செயல்கள் வேலைகள்ல மட்டும்தான் செய்யறது முடிவெடுத்துருங்க. அப்ப இப்பத்துல இருந்து என்ன பண்ணுங்க, 8 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, மீதி 16 மணி நேரம் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த டைம்ல இந்த ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை செய்யறது மூலமா உங்களுடைய பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்ளுகிற அந்த செயல்களை துவங்குங்கள். ட்ரெக்கிங் பண்றது, டிராவலிங் பண்றது, விளாக் பண்றது, கோயிலா போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு பேஷன் உங்களை எக்ஸைட் பண்ற, அதாவது எக்ஸைட்டிங்கா சேலஞ்ச் பண்ற இது மாதிரி விஷயங்களை முதல்ல உங்களை